அப்போ ஒரு மனிதனுடைய வரலாற்றை, ஒரு அறிஞருடைய வரலாற்றை, ஒரு தலைவருடைய வரலாற்றை எதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம்? வாசிப்பின் மூலமாகத்தான் அதை உள்வாங்கி உணர்ந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வலிமை உண்டு. அதனால்தான் மகாகவி பாரதி சொன்னான், எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்று சொன்னார். வந்தே மாதரம் என்ற 2 வார்த்தைகள் எவ்வளவு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது ஒரு காலகட்டத்தில். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற 2 தொடர்களை தந்தானே வையகத்துக்கு மகாகவி பாரதி. அது எப்படிப்பட்ட ஒரு உருக்கத்தை உலகத்துக்கு, இந்தியாவுக்கு தந்தது? சிந்தித்து பார்க்க வேண்டும். வெள்ளையனே வெளியேறு என்ற வாசகம் எத்தனை செய்தித்தாள்களில் வந்தது. அந்த தேச புரட்சிக்கு அந்த சொல்தானே காரணமாக இருந்தது. அதனால்தான் பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகள், என்ன மனிதனை தீர்மானிப்பது மனம். நிலம் பண்பட்டால் நெல் விளையும், மனம் பண்பட்டால் நல்ல சொல் விளையும். அப்போ ஒரு மனிதனுடைய மனதை பண்படுத்துவது எது என்றால், அந்த மனதை உழுது அதை செம்மைப்படுத்தி அதில் நல்ல சிந்தனைகளை உருவாக்குகிற ஆற்றல் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் இருக்கிறது. அந்த வலிமையான புத்தகங்களை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள்.